ஹரி ஓம். ஓம் கரமாய நமஹா. இது 79வது மந்திரம். பரம்பொருள் அனைத்திலும் வியாபித்து இருக்கின்றான். கிரமம் என்றால் விஸ்தரித்தல், வியாபித்து இருத்தல். பிரம்மாஜியிடத்திலிருந்து ஆரம்பித்து புல் பூண்டு வரை இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளிடத்திலும் 14 லோகத்திடத்திலும் யாரொருத்தர் விஸ்தாரமாயிருக்கின்றாரோ, வியாபித்து இருக்கின்றாரோ, நிறைந்திருக்கின்றாரோ அவருக்கு பெயர் கிரம என்று பெயர். எச்சகிஞ்சித் ஜெகத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. நாராயண சுத்தம் சொல்லுகிறது. நாராயணனே சர்வம் வியாபிய, அனைத்திலும் வியாபித்து ஸ்திதா நிலை பெற்று இருக்கிறார். அவர் இருப்பதனாலே தான் அனைத்து பொருள்களுக்கும் இருப்புத்தன்மை என்பது கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவர் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு பொருளுக்கும் இருப்புத்தன்மை என்பது கிடையாது. மண் என்பது இல்லை என்றால் பானை என்பது இல்லை. நூல் என்பது இல்லை என்றால் வஸ்திரம் என்பது இல்லை. இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நாம் இறைவனிடத்திலே போனோமேயானால், இறைவன் எல்லாவற்றிலும் விஸ்தாரமாக நிறைந்திருக்கின்ற காரணத்தினாலே தான் நாம் எல்லா பொருள்களையும் இருக்கின்றது 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 என்று சொல்லுகின்றோம். அந்த இருப்புத்தன்மை இறைவனுக்கு சொந்தமானது. எப்பொழுது இருப்புத்தன்மையை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுகின்றோமோ அப்பொழுது நம்மிடம் பேரமைதியும் ஆனந்தமும் வருகிறது. ஹரி ஓம்.